இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது ஒண்ணும் இல்ல பத்து, எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல். ரித்திகா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு திருவேற்கடை அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டேன். டெய்லி ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கு, அதனால போகவே முடியல. அதான் இப்ப போய் அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ அங்க அர்ச்சனை பண்ண போனா இங்க உனக்கு என்ன அர்ச்சனை நடக்கும்னு தெரியும்ல. பத்து, ரித்திகாக்காக தானே போறேன். நீ எதுக்கு போனாலும் உன் சித்தியும் அத்தையும் உன்னை திட்டத்தான் செய்வாளுங்க. பேசாம கல்யாணத்துக்கு கிளம்பி வர வழிய பாரு. பத்து 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 ப்ளீஸ் பத்து பத்து, என் செல்லும்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு வரலனா மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் பத்து, போயிட்டு வந்துடுறேனே. ஏன் எலி புரியாம பேசிட்டு இருக்க? சும்மாவே ஒன்னு அதை செய்யல இதை செய்யலன்னு எதையாவது சொல்லி தேடிட்டு இருப்பாளுங்க. இப்ப கல்யாணம் வேற, இந்த நேரத்துல நீங்க இல்லன்னு தெரிஞ்சா அவளுங்க என்ன பாடுபடுத்துவாளுங்கன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாம இல்ல பத்து, ஆனா நீ மனசு வச்சா முடியும். 1 hourல போயிட்டு வந்துருவேன் பத்து. இல்லடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற மண்டபத்துக்கு வந்துருவாங்க. அதான் நான் உடனே போய் புடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். என்னது? இல்ல பத்து, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள நான் போயிட்டு வந்துருவேன்னு சொல்றேன். ஓ, எல்லாரும் கிளம்புறதுக்குள்ள நான் வந்துருவேன் பத்து. ப்ளீஸ் பத்து. எனக்கு என்னமோ இது சரியா படல எலி. ஷோ, சிவாவும் நானும் தான் பைக்ல போறோம், சீக்கிரமா வந்துருவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. அந்த ரித்திகா உன்னை அக்காவாவே மதிக்கிறது இல்ல, ஆனா நீ அவளுக்காக எதுக்கு இப்படி சாமி கும்பிடுன்னு குதியா குதிக்கிற? பத்து, அது அவ குணம். ஆனா அதுக்காக நான் அப்படி இருக்க முடியுமா? இந்த வீட்ல இருக்கிற யாருக்கு வேணாலும் என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு இவங்க எல்லாரையுமே பிடிக்கும். இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்பதான் அம்மாவுக்கும் என்ன பிடிக்கும். இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். சரி, சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. அப்புறம் லேட் ஆகி இவளுங்க கிட்ட திட்டு வாங்கினா உனக்கு சப்போர்ட் பண்ண நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அயலி சொன்னா ஹரிச்சந்திரன் சொன்ன மாதிரி மிஸ்ஸே ஆகாது. கரெக்டா 1 hourல புடிச்சிட்டு வந்துடுறேன். என்னது? புடிச்சிட்டு வந்துடுறியா? யார? அது அர்ச்சனைய முடிச்சிட்டு வந்துருவேன்னு சொன்னேன். வர வர உனக்கு காது கேட்க மாட்டேங்குது பத்து. பார்த்து சரி பண்ணிக்கோ. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். இதுக்கு தாண்டி காத்துட்டு இருந்தேன். நீ அங்க போய் அர்ச்சனையை முடிச்சிட்டு வா, உனக்கு நான் இங்க அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். என்னையா எங்க அம்மா விட்டு அடிக்க விடுற? அதே அம்மாவை வச்சு உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உன்னை பழி வாங்கும் போதெல்லாம் உங்க அம்மாவை பழி வாங்கின சந்தோஷம் கிடைக்குது. இன்னைக்கு நடக்க போறது உனக்கு மட்டும் இல்ல, அந்த பச்சை துரோகி அர்ச்சனாவுக்கும் சேர்த்துதான்.